தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 18/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 87:5. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர், உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். என்னவென்றால், சீயோனை குறித்து அவன் இவ்விதமாக கர்த்தருடைய கிருபையினாலே அவன் தோன்றினான், அவன் பிறப்பு கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று அவனை குறித்து சொல்லப்படும் என்று இந்த செய்தி மூலமாக கர்த்தர் கூறுகின்றார். அதே போன்றுதான் கர்த்தர் நம்மையும் பார்த்து கூறுகின்றார், நாம் பிறந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கின்றது. அதே போன்று நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அது பிறப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கின்றது. ஏனென்றால் சீயோனை குறித்து சொல்வது போன்று நம்மையும் நம் சந்ததியையும் குறித்து இந்த சந்ததி கர்த்தரால் உருவாக்கப்பட்டது, கர்த்தருடைய ஜெபத்தினால் உருவாக்கப்பட்டது, கிருபையினால் இந்த பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சாட்சி கூறுகின்ற வகையில் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய அதிசயம் செய்து நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிக்கப் போகின்றேன். சீயோனை போன்று இவ்வளவு சிறப்பான இந்த சந்ததி கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினால் கொடுத்த சந்ததி என்று நம் சந்ததியும் பிறர் கூறும் அளவிற்கு ஆசீர்வதிக்கப் போகின்றேன், அதிசயமான காரியத்தை ஒன்றை செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கியிருக்கலாம் அல்லவா? அதை விட்டுவிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இப்படி உங்கள் காரியங்கள் ஸ்திரப்படுத்தப்பட்டு அது சாதிக்கப்பட்டு அந்த காரியத்தின் மூலமாக இது கர்த்தர் உங்களுக்கு அதிசயமாக அந்த காரியத்தை செய்து கொடுத்தார் என்று பிறர் உங்களுடைய அந்த காரியத்தை அதிசயப்பட்டு பேசும் அளவிற்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே கவலையை விடுங்கள், கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கையா இருங்கள். வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் சீயோனை குறித்து அவன் உமது ஆசீர்வாதத்தால் பிறந்தான், அவனுடைய ஆசீர்வாதம் உன்னதத்தில் உள்ள உம்மால் ஸ்திரப்படுத்தப்பட்டது என்று கூறின அந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இது எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமான சீயோனை போலவே எங்களுடைய பிறப்பு, எங்களுடைய சந்ததியினுடைய பிறப்புகள் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்று ஊரார் சொல்லும் அளவிற்கு, உற்றார் சொல்லும் அளவிற்கு எங்களுடைய சந்ததிகளுக்கு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை செய்து எங்களை மகிமைப்படுத்த போகிறேன் என்று கூறின இந்த செய்திக்காக நன்றியப்பா. அதன்படி நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.